என் அன்பு சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சார்பாக வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் சங்கீதம் 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். இந்த புதிய மாதத்தில் எந்தெந்த இடத்துல எதற்காக தலை குனிந்து நின்றீர்களோ நீங்கள் கர்ஜனையாய் முழங்க போகிறீங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எதற்காக தலை குனிந்திருந்தீர்கள்? வியாதியா? கடன் பாரமா? சத்துருக்களின் போராட்டமா? நீங்கள் சொல்லலாம், இந்த புதிய மாதம் வியாதி முறிந்து விழுந்தது, கடன்கள் முறிந்து விழுந்தது, சத்துருக்களின் சூழ்ச்சிகள், நிந்தனைகள், அவமானத்தால் தலைகுனிந்திருந்தேன். அந்த சூழ்ச்சிகளும் நிந்தனைகளும் அவமானங்களும் வலைகளும் கண்ணிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முறித்தார், முறித்து விட்டார் என்று கம்பீரமாக பாட போகிறீங்க. இந்த வசனத்தை தாவீது ராஜா யுத்தத்துக்கு புறப்படும் போது கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள். நடப்பதற்கு முன்பதாகவே, வெற்றி வாகை சூடுவதற்கு முன்பதாகவே விசுவாச வார்த்தை, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் ஆண்டவரே, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்கிறார்கள். நிற்போம் என்று கூட சொல்லவில்லை. என்ன ஒரு விசுவாசம்! நீங்களும் இதே விசுவாசத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். சங்கீதம் 20 திருப்பிக் கொள்ளவும். அவர்கள் ராஜாவுக்காக வேண்டுதல் செய்யும் போது, தாவீது ராஜா யுத்தத்துக்கு புறப்படும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வேண்டுதல் செய்யும் போது என்ன சொல்லி வேண்டுதல் செய்கிறாங்க தெரியுமா? நீர்தான் எங்களுடைய அடைக்கலம், தேவனுடைய நாமம்தான் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று ஆரம்பித்த அவர்கள், சியோனில் இருந்து எங்களுக்கு நீர் ஒத்தாசை அனுப்புவீர், ஆதரிப்பீர் என்று ஜெபிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தாவீது ராஜா செய்ததையும் சொல்லுகிறார்கள். காணிக்கைகளை செலுத்தினார், அதை நினைத்து பாரும், சர்வாங்க தகன பலியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் இதே போல ஜெபித்திருக்கலாம். பாருங்களேன், ஆண்டவரே, நீர்தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்கிறேன், என்னை ஆதரித்து விடும். எந்த இடத்திலும் உம்மை ஏமாற்றினதில்லை. உமக்காக நான் கொடுக்க வேண்டியதை நியாயமாய் செலுத்தி இருக்கிறேன். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இருக்கிறேன், காணிக்கைகளை செலுத்தி இருக்கிறேன். என்னுடைய மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளும் என்று நீங்களும் இதே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீண்ட நாட்கள், நீண்ட மாதம், நீண்ட வருடம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் தலை குனிந்திருக்கிறேன். இந்த வியாதியினால, இந்த பிரச்சனையினால, இந்த சோதனையினால, சத்துருக்களின் நியாயக்கேடான செயலினால, சத்துருக்களின் சூழ்ச்சியினால, நிந்தையினால, அவமானத்தினால, இந்த கடன்காரனின் தொல்லையினால, கடனினால தலை குனிந்து நிற்கிறேன், என்னை நினைத்து கொள்ளும் என்று நீங்களும் நீண்ட நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் சொல்றாங்க, ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம், அவர்கள் மேன்மை பாராட்டிக் கொள்ளட்டும், நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நீங்களும் கூட, என்னுடைய வசதியை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதில்லை, அதிகாரத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை, எனக்கு எல்லாமே நீங்க தான், உங்க நாமத்தை மட்டும்தான் இவ்வளவு நாட்கள் மேன்மை பாராட்டி இருக்கிறேன். என் சுயபலத்தை நான் மேன்மை பாராட்டினதில்லை, என் படிப்பை நான் மேன்மை பாராட்டியதன் இல்லை என்று சொல்லுகிறீங்களா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவைகள் அனைத்தும் முறிந்து விழுந்தது. நீங்களோ எழுந்து நிமிர்ந்து இந்த புதிய மாதத்திலே வெற்றி பாடலை பாடுவீர்கள். பிரியமானவர்களே, இவர்கள் சொன்னது போல, இவர்கள் ஜெபித்தது போல 21வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பாருங்களேன், ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்து சிரசிலே பொற்கிரீடம் யார் தரிப்பித்தது தெரியுமா? 3வது வசனம்,
உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். ராஜாதி ராஜாவை மட்டும் உயரத்துல மகிமை பொருந்தியவராய் வைத்து அவருக்காக காத்திருந்த தேவனுடைய ஜனமே, உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கொடுக்கிறேன். உங்க சிரசுல பொற்கிரீடம் ஆண்டவர் இந்த மாதத்திலே தரிப்பார். நீங்க சொல்லுவீங்க, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இவ்வளவு நாட்கள் தலை குனிந்த இடத்திலே தேவனின் சிரசிலே பொற்கிரீடத்தை தரிப்பித்து என்னை எழுந்து நிமிர பண்ணினார் என்று அறிக்கை பண்ணுவீங்க. பாருங்களேன், 21வது சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால தான் ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே களி கூறுகிறார், அவருடைய மன விருப்பத்தை நீர் தந்தருளி விட்டீர், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து பொற்கிரீடம் அவருடைய சிரசிலே தரிப்பித்து விட்டீர், ஆயுசை கேட்டார், நீர் தீர்க்காயுசை கொடுத்து விட்டீர். அது மட்டுமல்ல, அவருக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தவர்களின் தீவினை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணினீர் என்று பாடுகிறார்கள். நீங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த மாதம் சொல்ல போறீங்க, நான் ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்ட மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம் என்று சொல்லுங்களேன். இந்த மாதம் முடிவதற்குள்ளாக நீங்களும் 21வது சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பாடல் பாடினது மாதிரி வெற்றி பாடலை பாடுவீங்க. கர்த்தர் உங்கள் சிரசிலே பொற்கிரீடத்தை தரிப்பிப்பார். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை பெற விரும்பினால் ஈகிள்ஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள்ஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். ஜெப உதவிக்கு 73902914. அது மட்டுமல்ல, பெண்களுக்கான வேதாகம வகுப்புகள் இலவசமாக எடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இலவசமாய் கொடுத்ததை இலவசமாக கொடுக்கிறோம். பெண்கள் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இது ஒரு ஆன்லைன் கிளாஸஸ். காட் பிளஸ் யூ.